அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து புஷியானந்த் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாரு. நிர்மல்குமார், ஆதவர்ஜுனாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே பயந்துட்டாங்க எங்களை பார்த்து, அதனால தான் பரப்புரை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு. பொண்டாட்டி பிள்ளையை பார்த்தா கூட திமுக காரன் அனுப்பி விட்டு ஆளாக இருக்குமோ அப்படி தான் நினைப்பாங்க. அவர் எங்கே போனாலும் மீடியா காசு கொடுத்தா எதை வேணாலும் பண்ணுவாங்க. பேக்கேஜ் பேசிடுவாங்க, 1 கோடி 1.5 கோடி. 5 வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், மகளிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லி எனக்கு தரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் விஜய் ஆள் போடுவாப்புல. இப்போ ஜெயிச்சிட்டாப்புலன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் 2 பேர். இந்த படத்தை பற்றி ரஜினி சார் கிட்ட கேட்டதுக்கு கருத்து தெரிவிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்கள் எல்லாமே குற்ற பின்னணி உடையவர்கள் அப்படின்ற காலேஜில் போய் கஞ்சா விற்கிறவன் இருக்கான், கொலகாரம் இருக்கான், வீடுக்கு வந்து அடிக்கிறவன் இருக்கான், ஜேபிஆர் முன்னாள் மருமகன். காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் யாஸ்மின். இன்னைக்கு நம்ம கூட பத்திரிகையாளர் உமாபதி சார் அவர்கள் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சார், விஜய் அவர்கள் எலெக்ஷன் நெருங்குற சமயத்தில் பரப்புரை சம்மந்தமாக நிறைய போயிட்டு இருந்தார், பிரச்சாரம் பண்ணியிருந்தார். இப்போ ரீசெண்டாக 3-4 நாளாக அவருக்கு வந்து பரப்புரை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டுறாங்க. எதனால் இந்த ஒரு அழுத்தம் அப்படின்றது மக்களுடைய கேள்வியாக இருக்குது. இல்லைம்மா, அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, எலெக்ஷன் ஆஃபீஸர் வந்து புஷியானந்த் மாதிரி இருக்குன்னு நினைக்கிறார். காலையில் ஒரு 8 மணிக்கு அவர் வீட்டுக்கு வந்துடணும், வந்து வெளியவே நிற்கணும். அப்புறம் 10-10:30 மணிக்கு அவர் தூங்கி எழுந்திரிச்சாருன்னா வந்து, சார் எழுந்திரிச்சிட்டிங்களா, எத்தனை மணிக்கு பிரச்சாரம் சொன்னீங்கன்னா எழுதிக்கிறேன், எழுதி நான் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருவேன், பார்ப்பலாம் எனக்கு குளிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லி டிஃபன்லாம் சார் 12,000. சார் 12 ஆயிடுச்சு எப்படி சார்னா, 3 மணிக்கு வச்சுக்கலாமா சார்? எதுங்க சொல்கிறேன், இப்போ தானே ரெடி ஆகிட்டேன், அப்புறம் மேக்கப் மேன்லாம் வருவான், எல்லாம் ரெடி ஆகி 1 மணி ஆயிரும். சரி ரைட்டு, அப்போ என்ன பண்ணலாம் சார், என்ன சார் பர்மிஷன் உங்களுக்கு? சரி, 4 to 6 போடுங்க அப்படின்னு போட்டோன்னே அவங்க சரி சார் 4 to 6 எந்த ஏரியா சார், டி நகர் ஏதாவது ஒன்று போடுங்க அப்படின்னு சரின்னு போட்டு ஒன்றே அறிவிப்பு வெளியிடுவாங்க, இந்த விஜய் பிரச்சாரம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் எலெக்ஷன் கமிஷனில் அப்படிலாம் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் என்ன நேரம் கொடுக்குதோ இவங்க கேட்பாங்க. அவங்க வந்து எந்தெந்த கட்சி, இந்த இப்போ டி நகர்னால் இவர் மட்டுமா வர போகிறாரு, ஒரு சுயேட்சை, வேறு கட்சி, திமுக, அதிமுக, அப்படி பல்வேறு கட்சிகள், சீமானோட கட்சி, இவங்கெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்டிருக்கலாம். அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவர் கொடுப்பாங்க. இவர் என்ன நினைக்கிறேன்னா, இவர் தூங்கி இருந்துச்சு, இவர் எப்போ போகிறாரோ அப்போ எனக்கு பர்மிஷன் கொடுக்கணும், இல்லைன்னா வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னா அது வந்து எலெக்ஷன் கமிஷனுடைய இதில் ஒர்க் அவுட் ஆகாது. அது இவர் வந்து சிஎம் ஆனால் கூட அதை பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷனர் ஒரு மாமனோ மச்சானோ இல்லை ஒரு பொண்ணுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வேணால் சரி மாப்பிள்ளை லேட்டாக தான் எழுந்திரிப்பாருன்னு ஏதோ பண்ணலாம். பட்டு இதுபடியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் எதிர்பார்க்குறது அதுதான். சார், நிர்மல்குமார், ஆதவர்ஜுனாலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, டிஎம்கே பயந்துட்டாங்க எங்களை பார்த்து, அதனால தான் பரப்புரை பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. திமுகவுக்கு இது என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றது தான் அது அடிப்படையிலே அவங்களுக்கு தெரியாது. அவங்கள தூங்கி முழிச்சாலே திமுகன்னு. இப்போ அவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளையை பார்த்தா கூட திமுக காரன் அனுப்பி விட்டு ஆளாக இருக்குமோ அப்படி தான் நினைப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு வந்து எதை பார்த்தாலும் திமுகன்னு தான் தெரியும், மண்டக்குள்ளே ஏறிடுச்சு. அதனால் அவங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் அப்படி தான் எது இருந்தாலும் திமுகன்னு தான் சொல்லுவாங்க. சார், இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரிலாம் நடக்கிறதுனால விஜய் அவர்கள் சில இடத்துல ஆன்லைன் பிரச்சாரம் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரியான நியூஸ்லாம் வருது. அதை பண்ணி தொலைக்கலாம், பிரச்சனையே இல்லை. அதுக்கு தான் பிளான். இது பூரா எதுக்கு பிளான்னா, என்னை விட மாட்டாங்கன்னு வெளியில் போகாமல் வீடியோ காலில் எதையாவது ஒன்று பேசி சரி பண்ணலாமான்னு பிளான் பண்ணுறாரு. இப்படி பண்ணால் அக்செப்ட் பண்ண முடியுமா சார்? எதை அவர் ஆன்லைன் பிரச்சாரம் பண்ணுறது இல்லை, அது அவங்க தற்குறிகள் ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே தானே, அவங்க ஓகேன்னா ஓகே தான். இன்னமும் டிவிக்கோட வேட்பாளர்கள், விஜய் ரசிகர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவரால் பரப்புரைக்கு போக முடியலன்றதுனால விஜய் மாதிரியான ஒரு பொம்மையை வச்சு பரப்புரைக்கு போகிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது பொம்மை இல்லை, கட் அவுட் அந்த பீச்சில் வச்சுருப்பாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அதை எவனோ திருடிட்டு போயிருக்காங்க, போய் ஏதோ ஒரு விலைக்கு விற்று அங்கே கொண்டு போய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 5 அறிவு படைத்தவர்கள் தானே, அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள் சார், எப்படியா இருந்தாலும் நாங்கள் எதை வச்சாச்சும் ஓட்டை கேட்டுருவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. ஓட்டு இவங்க கேட்பான், போடணும்ல. தற்குறிகள் இவங்க ஓட்டு கேட்கலைன்னா கூட போட்டுருவான். அதுக்கு விஜய் பிரச்சாரத்துக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் அது பின்னாடியும் கும்பலாக ஆளுங்க போயிட்டு தான் இருக்காங்க சார். இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. விஜய் ரசிகர்கள்லாம் பொம்மையை வச்சு பார்த்துருவோமா, நம்ம அந்த கட் அவுட்டையாச்சும் பார்த்துருவோம் அப்படின்னு இறங்கி போகிறாங்க. இல்லை, அதுக்கு போக மாட்டாங்க. பிரச்சாரத்தில் வர்றாங்கன்னு பார்க்கும்போது இவங்க பொம்மையை விடாட காமிச்சிருவான். பழைய பழமொழி ஒன்று இருக்குது, அது சொன்னால் நல்லா இருக்காது யூடியூப்பில்.
அதனால் கேட்டுக்கிட்டால் போட்டு பண்ணார். சரி, ஆனால் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து நெல்லையில் இறங்கியிருக்காரு சார். நெல்லையில் கூட்டத்துக்கு இறங்கியிருக்காரு. நியூஸ் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியே மிரண்டுச்சு விஜயை பார்த்து. நெல்லைக்கு தூத்துக்குடிக்கு சம்மந்தமே இல்லை. அவர் போய் இறங்கி போயிருப்பார். தூத்துக்குடி விமானத்தில் போய் இறங்கி கூட அங்கே போயிருந்துருக்கலாம். பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னா, அவர் எங்கே போனாலும் மீடியா காசு கொடுத்தா எதை வேணாலும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு விளம்பரம் கொடுத்துட்டு பேக்கேஜ் பேசிடுவாங்க. 1 கோடி 1.5 கோடி இத்தனை லைவ் பண்ணுறோம் அப்படின்னு. அதை கொடுத்துட்டிங்கன்னா அவங்க நெல்லைக்கு போனாலும் சரி, கொல்லைக்கு போனாலும் சரி, அவங்க வந்து லைவ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் ஸ்டைல், அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் சார், மற்ற கட்சிக்காரங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களாம் அந்த இடத்துல இறங்கி போய் பண்ணாலுமே விஜய் அவர்களோட ஒரு கட் அவுட் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி யாராச்சும் ஆன்லைன் பிரச்சனை பண்ணாலுமே அவருக்கான ஹைப் இருந்துகிட்டே இருக்குது. இதை வச்சு அவர் ஹைப் இருந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாதுமா. அது ஒரு பைத்தியக்கார பயிலே ஒரு 1000 பேர் வரத்தாம செய்வாங்க. இது என்ன வந்தாலும் வரும். நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு நாயை கட்டி போட்டிங்கன்னு வைங்க, மேலே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே ஒரு நாயை காமிச்சிக்கிட்டே இருந்தீங்கனாலும் அதுக்கு கேட்டுட்டு வைங்க. அது மாதிரி பைத்தியக்கார பசங்க யார் போனாலும், விஜய் போனாலும், விஜய் கட் அவுட் போனாலும் சரி, என்ன நடந்தாலும் அவங்க போயிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரியான பைத்தியங்கள். அது ஒன்றுமே சொல்ல முடியாது. போன பாண்டிச்சேரி பிரச்சாரம்லாம் பார்த்தீங்கன்னா பூசணிக்காவை தர்பூசணியை தூக்கி வண்டி மேலே போடுறது, வண்டி மேலே தாவுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்துச்சு. புஷி ஆனந்த் உள்ளே உட்காந்துருக்கவொடனே கரெக்டாக அந்த ஓட்டக்குள்ளே போட்டிருக்காங்க. எதை? தர்பூசணியை கரெக்டாக போய் பேஸ்கெட் பால் மாதிரி உள்ளே விழுந்து புஷி ஆனந்த் தலையில் விட்டு பட்டு தெரிச்சிருக்கு. தெரிச்சதில் அந்த குங்குமம்லாம் உள்ளே வச்சு போட்டுறதுனால ரத்தம் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவர் அலறி கிளறி அப்புறம் விஜய் பார்த்து ஒரு பாட்டில் தண்ணியை தூக்கி ஊற்றிருக்காப்புல தலையில். ஊற்றி போயா, ரத்தம்லாம் கிடையாது, குங்குமம் தான் போயா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டு, இனிமேல் நான் வரல தலைவரே, நான் வெளியில் வேறு வண்டியில் வந்துக்கிறேன்னு சொல்லி கோச்சிட்டு போனதாக சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம், அது வினோதமான விஷயங்கள்லாம் அங்கே நடக்கத்தான் செய்யும். இது வந்து ரசிகர்களோட கோவத்தினால நடந்துச்சா இல்லை அது கோவத்தினால இல்லை, விஜய்க்கு தர்பூசணி வாங்கி தரணும்னு நினச்சிருக்கான். அதை கட் பண்ணி தூக்கி போட்டால் செதறிடும். அதனால் முழுசாக போட்டோம்னா அவர் அப்புறமா வெட்டி சாப்பிடுவாருன்னு சொல்லி போட்டிருக்காங்க. முழு தர்பூசணியை போட்டிருக்காங்க. ஒரு அன்பு தான், வேறு என்ன. இப்போ நெல்லையில் வந்து அந்த அளவுக்கு இதெல்லாம் கிடையாது. அங்கே அல்வா தான் ஃபேமஸ்ஸு. அல்வாலாம் அப்படி கிலோ கணக்கில் வாங்கி தூக்கி போட மாட்டாங்க அப்படின்னு நம்பலாம். சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சைதாப்பேட்டு, பெரம்பூர் இந்த சைடில் இருந்து பரப்புரை கேன்சல் ஆனதுனால எதுக்கு திடீர்னு நெல்லை போனார், எதுக்கு திடீர்னு திருநெல்வேலி இந்த மாதிரிலாம் எடுக்கிறாரு விஜய் அப்படின்றது ஒரு கேள்வியாக. அவருக்கு எந்த ஊர் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியாதுமா. டிரைவர் பார்த்து கூப்பிட்டு போகிறது தான்மா. அது கூட டிரைவர்? ஆமாம், டிரைவருக்கு தானே பாதை தெரியும். இவருக்கா பாதை தெரியும்? எந்த ஹைவேல போய் பிடிச்சி போனால் திருநெல்வேலி போகலான்றது டிரைவருக்கு தானே தெரியும். ஸோ அதனால் இவர் வந்து டிரைவர் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறாருன்னா அங்கே போயிடுவார். அவர் போகிற வழியிலே பெர்மிஷன் போடுவாங்க. ஃபோனை பண்ணி சொல்லி திருநெல்வேலி பக்கமாக வந்துட்டப்பா, இன்று கொடைக்கானல் பக்கம் போகலான்னு பார்த்தா டிரைவர் இங்கே கூப்பிட்டு வந்துட்டா, பெர்மிஷனை போட்டுனா அங்கே சரி சார் இங்கே ஃப்ரீயாக தான் சார் இருக்குது வாங்க அப்படின்னா அங்கே போய் பிரச்சாரம் முடியும். டிரைவர் பார்த்து போகிறது தான்மா. இவருக்கு தெரியும், இடம் தெரியாது. இவருக்கு தாவேக்காவோட தலைவர் விஜய் தான். எந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணலாம், எந்த இடத்துக்கு போகலான்றது அவர் தான். ஒரு குத்து மதிப்பாக போகிற வழியில் இங்கே இடம் காலியாக இருக்குன்னொன்னே அங்கே பிரச்சாரம் பண்ணிட வேண்டியதான். இங்கே பெர்மிஷன் கிடைக்கும் சார், திருநெல்வேலிக்கு வாங்க ஈஸியாக வாங்கி தரேன்னு அந்த மாவட்ட செயலாளர் சொல்லி பார்ப்பேன். சரி போட்டுப்பாருனானே போட்டுன்னு, சரி வண்டி அங்கே ஓட்டியா அப்படின்னு. டீ நகருக்கு போகிற போல் திருநெல்வேலிக்கு போயிரு, ரெண்டுமே டீ தானே அப்படின்னு அங்கே போயிருப்பாங்க. ஆனால் சார், இன்னொரு விஷயம் என்னென்னா, வேட்பாளர்கள் விஜய் வந்து 234 தொகுதியிலையும் வேட்பாளர்கள் தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனால் அந்த வேட்பாளர்கள் எல்லாமே குற்றப்பின்னணி உடையவர்கள் அப்படின்ற மாதிரி. எல்லாரும் இல்லைம்மா, பாவம் அப்படிலாம் கிடையாது. நல்லவனும் இருக்கான், அதில் 1-2 பேர் இருக்கான். எல்லாத்தையும் தப்பு சொல்லாது. மீதி கிரிமினல்ஸ் இருக்கான், நிறையா கஞ்சா வியாபாரி இருக்கான், ஹோல்சேல் வியாபாரி இருக்கான், இப்போ காலேஜில் போய் கஞ்சா விற்கிறவன் இருக்கான், கொலகாரன் இருக்கான், அடுத்த வீடு பூந்து அடிக்கிறவன் இருக்கான், ஜேபிஆர் முன்னாள் மருமகன் மழை வீடு பூந்து அடித்து வீடியோவோடு இருக்குது. இன்னொருத்தரெல்லாம் ஜாதி வெறியன் அப்படி நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பெண் ஆர்வலர்கள் நிறையா பேர் இருக்கான். இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. ஆனால் எல்லாரையும் நீங்கள் சொல்லக்கூடாது. எதனால் இப்படி தேர்ந்தெடுத்திருக்காங்க சார்? இல்லை, இருக்கிறவன் அப்படி தான் இருக்குன்னு போது புரியுதா. அதனால் அப்படி தான் மாட்டுறாங்க. என்ன பண்ணுறது, அந்த கட்சி கிடைக்கிறவன் அப்படி தான் இருப்பான். ஏற்கனவே அப்படி தான் இருக்காங்க. தேர்வு எடுக்கும்போது அந்த மாதிரி தானே. இன்னொரு விஷயம், டிவிகேலேருந்து ஒரு மகளிர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எனக்கு வந்து பாலியல் சீண்டல் கொடுத்துருக்காங்க, 5 வருஷமாக நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், மகளிருக்கு பாதுகாப்புன்னு சொல்லி எனக்கு தரலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் விஜய் ஆள் போடுவாப்புல. இப்போ ஜெயிச்சிட்டாப்புலன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் 2 பேர். அது ஜெயிச்சா தான் போட முடியும். இப்போ எப்படி போட முடியும்? 2 பவுன்சர். அப்போ ஜெயிச்சிட்டாருன்னா போட்டுருவாங்க. எல்லா பிள்ளைங்களுக்குமே 2 பவுன்சர் போட்டுருவாங்க பாதுகாப்பு. அந்த பிள்ளைங்களே துரத்தி விட்டுரு. அவங்களுக்கு சோறு போடுறதுக்கு எங்கே போகிறதுக்கு? இவங்க பிரச்சனை வேலைக்கு போயிட்டு ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு வேணுன்றீங்க, அதுக்கே சம்பளம் 25,000 இருக்கும். பவுன்சர் ஒரு நாளைக்கு 2 கிலோ மாட்டுக்கறி சாப்பிடுவான்.
அவன் மாதம் 40,000 50,000 செலவாகி நீங்களே துரத்தி விட்டுருவீங்க, வேணாம் நான் பழையபடி போய்க்கிறேன், பாதுகாப்பே வேண்டாம், இவங்களால பிரச்சனையாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது விஜய் ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் இது பண்ணுவார். இப்போ உடனே போட முடியாதுல்ல. ஆனால் அவரால் முடிஞ்ச உதவியை அவர் செய்வார். ஆமாம், பவுன்சர் சொல்லி விடுவார், இந்த கம்பெனியில் சொல்லுங்கள், இந்த பொண்ணுக்கு இந்த கம்பெனி கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அந்த பவுன்சர் கூடயே வருவாங்க. இப்போ நீங்களாம் நாளைக்கு விஜய் ரசிகராக இருந்து ஜெயிஸ்டார்னு வைங்க, பேட்டி எடுக்கிறதுக்கு 2 பவுன்சரோட தான் வரணும். வந்து உங்களை விட்டுட்டு அப்போ வெளியே உட்காந்துருப்பாங்க, திருப்பி போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு யார் சாப்பாடு போடுறோம், அவங்களுக்கு சம்பளம் யார் கொடுக்குறதுன்றது விஜய் தான் முடிவு பண்ணணும். சார், கடைசியாக விஜய் அவர்களோட ஜனநாயகன் படம், இந்த படத்தை பற்றி ரஜினி சார் கிட்ட கேட்டதுக்கு கருத்து தெரிவிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி கோபமாக சொல்லியிருக்காரு. அவர் என்ன கருத்து தெரிவிப்பார்? அவர்கிட்ட போய் ஜனநாயகன் படத்தை பற்றி அவர்கிட்ட கேட்டால் அவர் சார் ஒரு நடிகர்னா என்னம்மா பண்ணுறேன், அவர் என்னம்மா கருத்து சொல்கிறார்? அவர்கிட்ட போய் கேட்குறதே முட்டாள்தனம். அவர் என்ன சென்சார்லேயே பிடிச்சி வச்சுருக்காங்க, வந்து கொடூரமாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்? அவர்கிட்ட போய் கேட்குறதே தப்பு. சார் இத்தனை வருஷமாக பார்த்துருப்பாரு, ஒரு படம் வரப்போகுது அந்த மாதிரி ஏதாச்சும் வெயிட் பண்ணுறேன் அந்த மாதிரியாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. அது அவர் சொல்ல வேண்டிய அவசியம். அடுத்தவன் படத்தை பற்றி அவரையாமா சொல்லணும்? இப்போ 3ஆவது வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, அது லவ் மேரேஜ் பண்ணிடுது. உங்கள்கிட்ட போய் அதை பற்றி கருத்து சொல்லுங்கன்னா நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? நம்ம அதே தெருவில் தானே இருக்கீங்க, 3ஆவது வீடு தானே, அந்த பொண்ணுன்னா நீங்கள் அடிக்கடி பேசுவீங்களே அப்படின்னு கேட்டால் நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரி தான், ஒரே தெருவில் இருக்கீங்க சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ரஜினிகாந்த் அவர்கிட்ட போய் ஜனநாயகன் படத்தை பற்றி கேட்டால் சார் இந்த விஷயம் வந்து இந்த காக்கா கழுகு சண்டைனால இவர் இப்படி சொல்லியிருப்பாரா, இல்லை இந்த எலெக்ஷன் டைமில் அதை பற்றி பேச வேணான்னு அப்படி சொல்லியிருப்பாரா? காக்கா கழுகு சண்டையோ நாய் நெறி சண்டையோ அது வேறு விஷயம். இருந்தாலும் அவர் எதுக்குமா சொல்லணும் பதில்? சம்மந்தமே இல்லாமல் விஜய் படம் வருதா வரேன்னு அது விஜய்கிட்ட போயில கேட்கணும். இல்லை த்ரிஷாட்ட கேட்டாலும் ஃப்ரெண்டுன்ற வகையில் வருமா வராதான்னு சொல்லுவாங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? டிவிக்கு சம்மந்தப்பட்டு நிறைய விஷயங்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றிமா.